பாருங்க கேரட் சாதம் பண்ணி கேரட் சாதம் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல்ல என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படின்னா வந்து என்னோடய வீடியோ பார்க்குறேன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதை டச் பண்ணேன்னா ஒரு பெல் காட்டும். அதையும் டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அதையும் டச் பண்ணேன்னா வந்து நான் போடுற வீடியோ போகிற உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க நீ கேரட் சாதம் பண்ணலாம். போய் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்கலாம். கேரட் சாதம் பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. ஒரு சிலர் வந்து கேரட் சாப்பிட மாட்டா. ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து கேரட் வேண்டாம், பீட்ரூட் வேண்டாம் அப்படின்லாம் அடம் பண்ணுவாள். அவர்களுக்கு அது மாதிரி கேரட் சாதம் பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்டா. 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கூட முந்திரி போட்டுக்கிறேன். ஒரு 4-5 முந்திரி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ரெண்டே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டுருக்கேன், நறுக்கின்னு இருக்கேன் வெங்காயத்தோட. பாருங்க, சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். 2 பச்சை மிளகாய் 4 கீறி வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்துன்னு இருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 கேரட் எடுத்து தோல் சீவி அலம்பி தோல் சீவி துருவி வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு மட்டும். அப்புறம் நம்ம வந்து டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். உப்பு பொடி உப்பு போட்டுக்கலாம், டேபிள் சால்ட்டு. ரெண்டு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருக்கு. இந்த கேரட் போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக பூண்டு விரும்ப மாட்டேன், அதனால் வந்து நான் பூண்டு போடலை. நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். டேபிள் சால்ட் பொடி உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் போட்டுருக்கோம், அதனால் பார்த்துன்னு போட்டுக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் கேரட் அப்படியே வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் கலந்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், வதங்கி எடுத்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். வதங்கி எடுத்து இங்கே சாதம் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை போட்டுனா நான் பச்சரிசி சாதம் தான் போட்டுருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு பாஸ்மதி அரிசி கூட வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் டக்குன்னு பசங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். கேரட்டு வேண்டாம், இனிக்கிறது அப்படி இப்படிப்பாங்க குழந்தைகள் நிறையா பேர். அதனால் நீங்கள் வந்து அவளுக்கு இது நம்ம கண்ணுக்கு நல்லது கேரட் சாப்பிட்டா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு அவளுக்கு ஒரு சாதமாக உங்களுக்கு ஒரு புலாவ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ணி சாப்பிட வச்சிடலாம். அதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்களும் சாப்பிடுவே இல்லை அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பூண்டு அதிகம் விரும்ப மாட்டேன், அதனால் நான் இன்னைக்கு பூண்டு போட்டுக்கலை. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது லைட்டாக நம்ம ஒரே ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த புளிப்பு லைட்டாக. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விடுங்க, இல்லாட்டி கசந்துரும். சின்ன மூடியாக தான் இருக்குது, ஒரு அரை மூடி தான் புழிஞ்சிருக்கேன். இந்த லைட்டாக நம்ம இப்போ கோசமல்லி பண்ணால் புளியிற மேலேயும் அந்த மாதிரி லைட்டாக புளிப்பு இருக்கும். பாருங்கோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.